Welcome to Tanu Science. In this video, we'll learn the answers from mental ability test, question number 76 to 100 in the competitive exam of Trust exam in the year of 2019. Section A. In each of the questions 76 to 80, there are 4 items. 3 of them have something in common, while the fourth one is different. Find out the different item and write its number in the answer sheet. 4 திங் இருக்கும், அதான் 4 டேர்ம்ஸ் இருக்கும். அந்த 4 டேர்ம்ஸ்லேருந்து 3 டேர்ம்ஸ் வந்து காமனாக இருக்கும், ஒரு டேர்ம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் டேர்ம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கொஷின் நம்பர் 76. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த 4 ஐட்டம்ஸில் 3 ஐட்டம்ஸ் வந்து சேமாக இருக்கும், ஒரு ஐட்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 1, 2, 4 இந்த 3 ஆப்ஷன் வந்து சயின்ஸ் சொல்லுது. ஹிஸ்ட்ரி வந்து ஆர்ட்ஸ் குரூப், அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஹிஸ்ட்ரி. அதனால் ஹிஸ்ட்ரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தேர்ட் ஆப்ஷன் இஸ் அ ரைட் ஒன். 77. கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, செஸ். இந்த கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி இதெல்லாம் கிரவுண்டு தான் விளையாட முடியும், அது அவுட்டோர் கேம்னு சொல்லுவாங்க. செஸ் வந்து இன்டோர் கேம், ஸோ இது வந்து உள் விளையாட்டு, உள்ளே விளையாடலாம். அப்போது செஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 78. சிலப்பதிகாரம், மணிமேகலை, மகாபாரதம், சீவக சிந்தாமணி. இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி எல்லாம் ஐம்பெருங்காப்பியங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மகாபாரதம். இது இதிகாசங்களுக்கு அதாவது மாதிரி சொல்லுதுன்னா மகாபாரதம் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். 79. பிரிஞ்சால், பொட்டேட்டோ, லேடிஸ் ஃபிங்கர், சில்லி. கத்திரிக்காய், இது உருளைக்கிழங்கு, இது வெண்டைக்காய், அப்புறம் மிளகாய். இந்த பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர், சில்லி இது 3 வந்து நிலத்துக்கு மேலே விளையிறது, அதாவது இந்த ஷூட் சிஸ்டத்தில் இருக்கும். இந்த பொட்டேட்டோ வந்து ரூட் சிஸ்டத்தில் இருக்கும், அதாவது மண்ணு கீழே விளையிறதுனால பொட்டேட்டோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால செகண்ட் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 80. திருவண்ணாமலை, கொல்லிமலை, ஆனைமலை, சேர்வராயன் மலை. இப்போ இதில் எல்லாமே மலைன்னு இருக்கிறதுனால மவுண்டெயின்ஸ், அதாவது உண்மையாகவே மவுண்டெயின்ஸ் 2, 3, 4, அதாவது கொல்லிமலை, ஆனைமலை, சேர்வராயன் மலை எல்லாம் மவுண்டெயினை குறிக்குது. திருவண்ணாமலை வந்து ஒரு ஊர் பேரை குறிக்குது, ஒரு மாவட்டத்து பேரை குறிக்குது. ஸோ அதனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். செக்ஷன் பி. In each of the questions 81 to 85, a series as per rule is given with one term missing. Pick the missing item from among the 4 alternatives given and write its numbers in the answer sheet. ஸோ இதில் என்ன பண்ணோம்னா 81லேருந்து 85 வரைக்கும் ஒரு சீரீஸில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த சீரீஸில் மிஸ் ஆகும், அதாவது ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆகும். அந்த மிஸ்ஸிங் டேர்ம் வந்து எந்த பேசிக்கில் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதை ஃபில் பண்ணணும். 81, 35, 30, 26, 23. ஸோ இது நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா 35க்கும் 30க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னா 5, 30க்கும் 26க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா 4, 26க்கும் 23 எவ்வளோ டிஃப்ரெண்ட்னா 3. அதாவது சப்ராக்ட் ஆகினே வருது. 35 - 5 30, 30 - 4 26, 26 - 3 23. அப்போ -5 -4 -3னா நெக்ஸ்ட் என்ன வரணும், ஒன்று ரெடியூஸ் ஆகினது, அப்போ -2ன்னு வரும் அடுத்தது. அப்போ 23 - 2 21. ஸோ அக்கார்டிங் டு தட் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 82. 8, 10, 13, 17. இயர் டிஃபரன்ஸ் 8 கூட 2 ஆட் பண்ணால் 10 வருது, 10 கூட 3 ஆட் பண்ணால் 13 வருது, 13 கூட 4 ஆட் பண்ணால் 17 வருது. அப்போ இதெல்லாமே ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ 2, 3, 4னா நெக்ஸ்ட்னா 5 இருக்கணும். ஸோ 17 கூட ப்ளஸ் ஆட் பண்ணால் +5 ஆட் பண்ணால் 22. ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஆப்ஷன் தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 83. 25, 16, 9, 4 பண்ணி பார்த்தா 25னா 5 ஸ்கொயர், 16 சொன்னால் 4 ஸ்கொயர், 9ன்னா 3 ஸ்கொயர், 4ன்னா 2 ஸ்கொயர். அப்போ 5 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னா நெக்ஸ்ட் என்ன இருக்கும்னா கண்டிப்பாக 1 ஸ்கொயராக இருக்கும். ஸோ 1 ஸ்கொயர் வேல்யூ இஸ் 1. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 84. 216, 125, 64, 27. ஸோ இதுவும் பார்த்தோன்னா கொஞ்சம் நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ க்யூப்பில் பார்க்கலாம் அதிகமாக இருந்த நம்பர்ஸ். அப்போ இது என்ன 216ன்றது 6 க்யூப்னு தெரியும், 125ன்றது 5 க்யூபு, 64ன்றது 4 க்யூபு, 27ன்றது 3 க்யூப்.
அப்போது 6, 5, 4, 3னா next 2. So 2 cube. 2 cube is 8. So according to this option, third one is the right answer. Question number 85. A, C, F, J, Oன்னு கொடுத்துருக்காங்க. அதை ஆல்பபெட் தான் வரப்போகுது. ஏக்கும் சிக்கும் ஒரு லெட்டர் மிஸ் ஆகுது, பி. சிக்கும் எஃப்க்கும் டிஇ இன்னும் 2 லெட்டர் மிஸ் ஆகுது. எஃப்க்கும் ஜேக்கும் இன்னும் எஃப் எடுத்து ஜி, ஹெச், ஐ 3 லெட்டர் மிஸ் ஆகுது. அப்போ 1, 2, 3. அப்போ இங்கே வந்து 4 லெட்டர் மிஸ் ஆகிருக்கும், இங்கே 5 லெட்டர் மிஸ் ஆக போகுது. அப்போ ஜே அடுத்து ஓன்னா கே, எல், எம், என். ஸோ 4 லெட்டர் மிஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஓன் ஒன்று இருக்குது. அடுத்தது இப்போ இது 1, 2, 3, 4னா இங்கே 5 லெட்டர்ஸ் மிஸ் ஆக போகுது. ஸோ ஓக்கு அப்புறம் பி, கியூ, ஆர், எஸ், டி. அப்போ 5 letters. 5 letters next என்ன வரும்னா U. So according to this option, second one is the right answer. Next section C. In each of the questions 86 to 90, there is a blank. 4 responses to fill the blank are given. Identify the correct response and write the appropriate number in the answer sheet. நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு காமன் ஐடியாவில் நம்பர்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பர்ஸை வந்து அதே காமன் ஐடியா நம்ம யூஸ் பண்ணி எந்த நம்பர் வருமோ அது அந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸில் ஃபில் பண்ணணும். 86 இங்கே 5 கூட என்ன ஆட் பண்ணால் 8 வருது, இல்லை எது சப்ராக்ட் பண்ணால் வரும், இல்லை எது மல்டிப்ளை பண்ணால் வரும், எது டிவைட் பண்ணால் வரும்னு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டிஜிட்லேருந்து, அதாவது ஸ்மால் டிஜிட்லேருந்து நம்ம ஹையஸ்டாக இருக்க டிஜிட்டுக்கு போனோம். இப்போ இதில் 5ன்னு இருக்குது. ஸோ 5 என்ன ஆட் பண்ண வருதுன்னா 5 + 3. 5 கூட 3 ஆட் பண்ணால் 8 வருது. நெக்ஸ்ட்டு 8 கூட என்ன ஆட் பண்ணால் இங்கே கொஷின் மார்க்குக்கு ஆன்சர் வரும்னா 8 கூட 3 ஆட் பண்ணி பார்த்தா 11 வருது. அப்போ 11 கூட 3 ஆட் பண்ணோம்னா 14 வருது. அப்போ ஒரு காமன் திங் வருது. ஸோ அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 5 + 3னா 8, 8 + 3னா 11. இந்த 11 கூட 3 ஆட் பண்ணால் 14. அப்போ ஒரு காமன் ரூல் வந்து அப்ளை ஆகுது. ஸோ அதனால் வந்து இங்கே ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். ஆன்சர் இஸ் 11. கொஷின் நம்பர் 87. இப்போ இங்கே 15, 10 அந்த மாதிரி இருக்குது. இங்கே 25, அப்புறம் 25, 15, 30, 10 இருக்குது. இதில் காமன் ரூல்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ 25 சார் மல்டிப்ளை பண்ணால் 100 எல்லாம் ஆகுது. அப்போ இது 15 இருக்குது. ஸோ இதை மைனஸ் பண்ணி பார்த்தா 15 வருது. 20 - 5 15. நெக்ஸ்ட் 25 - 15 10ன்னு வருது. அப்போது இது எப்படி செப்பரேட் பண்ணணும், இது என்ன பண்ணால் செப்பரேட் பண்ணணும். 30 - 10 20ன்னு வரும். அப்போது இங்கே ஆன்சர் வந்து 20. ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 88. 1, 9, 4, 25. ஸோ இதெல்லாம் பார்க்க சொல்ல இது ஸ்கொயரில் இருக்குது. 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25. அப்போது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். இப்போ அதே மாதிரி இங்கே 6 ஸ்கொயர் வந்து 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64. இப்போ பாருங்கள் 1, 2, 3 அடுத்தது 5 ஜம்ப் ஆகிடுது, 4 வரல. அதே மாதிரி இங்கே 6, 7, 8னா 9 வரக்கூடாது, 10 ஜம்ப் ஆகணும். அப்போ 10 ஸ்கொயர். ஸோ 10 ஸ்கொயர்னா 100. ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஆப்ஷன் தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர், 100. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 89. இங்கே டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. இந்த டயக்ராமில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது 13, 11. ஸோ இதை ஆட் பண்ணால் 24 வருது. டைரெக்டாக பார்த்தாவே தெரியுது. அதே மாதிரி 29 இதை ஆட் பண்ணால் வருது. 29, 17 இதில் என்ன பண்ணால் மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது 11ம் 13ம் ஆட் பண்ணால் 24 வருது. 29ம் 17ம் அதாவது சப்ராக்ட் பண்ணால் 29ல் 17 போச்சுன்னா 12 வருது. அப்போது ஒன்று ஆட் பண்ணணும், ஒன்று சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இது மாதிரி இங்கே ஆட் பண்ணி பார்க்கலாம். 17, 23 ஆட் பண்ணால் 40 வருது. இங்கே என்ன பண்ணால் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 41ல் 13 போனால் 41 - 13 அப்படின்னா 28. அப்போ ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் 28 இஸ் ஆன்சர். கொஷின் நம்பர் 90. இங்கே 4, 3, 25. இந்த பெரிய டிஜிட் எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். இப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ 69 ஆட் பண்ணால் 25 வருது. அதே ரூல் இதுக்கு அப்ளை ஆகுதா, இதுக்கு அப்ளை ஆகுதுன்னு பார்க்கணும். 3 ஸ்கொயர் 9, அப்புறம் 2 ஸ்கொயர் 4. அப்போ 9 + 4 ஆட் பண்ணால் 13 வருது. 5 ஸ்கொயர் 25, அப்புறம் 3 ஸ்கொயர் 9. ஸோ 25, 9 ஆட் பண்ணால் 30 வருது. அப்போ கரெக்டாக வருது. அப்போது இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் வந்து 16, 3 ஸ்கொயர் வந்து 9. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 16 + 9 25. அதே மாதிரி இங்கே 3 ஸ்கொயர்னால் 9, 2 ஸ்கொயர் அப்படின்னா 4.
இந்த 9 + 4 ஆட் பண்ணால் 13. அதே மாதிரி 5 ஸ்கொயர் வந்து 25. இங்கே 3 ஸ்கொயர் வந்து 9. 25 9 ஆட் பண்ணால் 34. நெக்ஸ்ட் இது 4 ஸ்கொயர் ஆன்சர் 16. 2 ஸ்கொயர் ஆன்சர் இஸ் 4. 16 + 4 ஆட் பண்ணோம்னா 20. ஸோ 20 is the right answer. Option 4th one is the right one. Next, section D. Find the pattern and write the number of alternative that fits in. 91. If gold is ohm and cum is done, then what is sons? இங்கே கோல்டு எப்படி வந்து பார்த்தோம்னா GOLD. கோல்டை வந்து ஓம்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஜிக்கு அப்புறமா ஹெச், ஓ ரெண்டாவது லெட்டர் மட்டும் காமனாக இருக்குது. அப்புறம் எல் அடுத்தது எம்மு, நெக்ஸ்ட்டு டிக்கு அப்புறம் இ. ஸோ இது செகண்ட் லெட்டர் மட்டும் காமனாக வரணும். அப்புறம் நெக்ஸ்ட்டாக வரணும். அது மாதிரி சன்ஸ் இங்கே கொடுத்துருக்குற கொஷின் நம்மளுக்கு சன்ஸ் SONS. எஸ்ஸுக்கு அப்புறம் லெட்டர் டி. அதே மாதிரி என்னுக்கு அப்புறம் லெட்டர் ஓ. இங்கே எஸ்ஸுக்கு அப்புறம் லெட்டர் டி. இந்த ஓ மட்டும் கரெக்டாக இருக்கணும். ஸோ ஏன்னா சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ இது ஓ. அப்போ இது டூட். ஸோ TOOT. Option 2 is the right answer. Question number 92. If ABCD is 1 2 3 4 and EFGH is 5 6 7 8, then what is CDEF? இந்த CDனா லாஸ்ட் 2 டிஜிட், அதேமாதிரி லாஸ்ட் 2 நம்பர். CDக்கு வந்து 3 4. அப்புறம் EF வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ். அப்போ இதில் 3 4, இதில் 5 6. ஸோ ஆன்சர் 2 is the right answer. 3 4 5 6. Question number 93. If A equal to 5, B is equal to 10, C is equal to 15, then A plus B plus AB plus BC is equal question mark. A value is 5 plus B value is 10 plus AB. A value is 5. B இங்கே மல்டிப்ளேஷனில் இருக்குது, அதனால் ப்ராக்கெட் போட்டு ரைட் பண்ணலாம். 5 into 10 plus B value is 10. C அதே மாதிரி மல்டிப்ளேஷனில் இருக்குது, அப்போ ப்ராக்கெட் போட்டு ரைட் பண்ணலாம். 15. 5 plus 10 plus 5 10s are 50 plus 10 into 15 150. Then add together 15 65 then 150. So answer is 215. If you add together you will get 215. According to this, option 1 is the right answer. Next, 94th one. If answer is ASR, the first letter, third letter, last letter, then what is paired on? First letter, third letter, then last letter. So PRN. எப்படி ASR ஆன்சருக்கு சொல்கிறோமோ அந்த மாதிரி PRN for paired on. So option 2 is the right answer. Question number 95. 10 plus 11 plus 12. If you add together 10 plus 11 21. 21 plus 12 33 வருது. அதே மாதிரி 9 plus 10 19. அப்புறம் இதை 14 ஆட் பண்ணால் 33 வருது. ஸோ அதே மாதிரி இங்கே 11 22 வருது. என்ன ஆட் பண்ணால் 33 வரும்னா 11 ஆட் பண்ணால் 33 வருது. ஸோ இப்போ கொஷின் மார்க் என்ன ஆன்சர்னா 11. ஸோ அக்கார்டிங் டு திஸ், ஆப்ஷன் தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். ஆன்சர் இஸ் 11. Next, section E, question number 96 to 100. Find out next diagram in the series. ஸோ நிறைய டயக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராமில் எது சீரீஸில் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 96 ஒன்று. இப்போ இந்த ஸ்கொயர் பாக்ஸில் இதில் 4 பார்ட்ஸாக பிரிச்சுருக்குறாங்க. இந்த 4 பார்ட்ஸில் டயக்னலில் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஷேடோ வந்து இதில் பார்த்தோம்னா இன்னரில் வருது, இதில் அவுட்டரில் வருது. அப்போ இதில் என்ன வரும்னா இன்னரில் வரும். ஸோ ஆல்டர்னேட்டிவாக இன்னர் அவுட்டர், நெக்ஸ்ட் வந்து இன்னர், அப்புறம் அவுட்டர். ஸோ ஒரு ஸ்கொயரில் நம்ம டயக்னலாக பிரிச்சிடறோம், எல்லாத்துலேயும் டயக்னலாக பிரிக்கிற மாதிரி. இதில் ஷேடோ இன்னரில் இருக்குது, இது அவுட்டரில் இருக்குது, அப்புறம் இது இன்னரில் இருக்கும். ஸோ அப்போது ஆப்ஷன் இதன் பிரகாரம் இப்படி தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் 2 is the right answer. Option 2 is the right answer. Next, 97th one. இப்போ இந்த ஸ்கொயரில் ஷேடோ வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைரெக்ஷனில் இருக்குது இப்படி. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் வந்து எதில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 98. 98ல்
MWன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் MW அதாவது தலைகீழாக போட்டிருக்கிறாங்க. T அப்போ இதுவும் தலைகீழாக வரணும். ஸோ இப்படி இந்த சிம்பிளில் வரும். அப்போது T வந்து தலைகீழாக வரணும். ஃபஸ்ட் ஆப்ஷன். 99 மேலே ஒரு ரெக்டாங்கிள் கீழே ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ்னு வச்சுக்கலாம். இதில் ஒரு ஷேப் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இதில் ஷேப் கொடுத்துருக்குறாங்க, பாதி வந்து மிஸ் ஆகிட்டுருக்குது. ஸோ எந்த ஷேப் ஃபிக்ஸ் பண்ணால் இதில் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். இதை இந்த போட்டோம்னா இது மட்டும் தான் வரும், இந்த லைன் வராது. ஸோ இந்த லைன் இங்கே வரணும். அப்போ இது செட் ஆகாது. இது எட்டுன்னு வந்து இங்கே போட்டோம்னா இப்படி ஆகுது, அது ஃபுல்ஃபில் ஆகலை. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இப்படி கோட் இருக்குது, இதுவும் ஃபுல்ஃபில் ஆகலை. அப்போ இது எட்டுன்னு செக் பண்ணி பார்த்தோம்னா இது எட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணால் இது கரெக்டாக இருக்குது. அப்போது ஆப்ஷன் 4th ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 100. இதில் அதே மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இல்லை டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிசைன்ஸ் வந்து இப்படி அப் அண்ட் டவுனில் இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி அப் அண்ட் டவுனில் தான் இருக்குது, இங்கே மிஸ் ஆகுது. ஸோ எந்த டிசைன் போட்டால் கரெக்டாக இருக்கும்? இப்போ இதில் வந்து இப்போ இதை எடுத்துக்கணும்னா 2, அதாவது 2 வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் க்ரஸ்ட்டாக இருக்குது. ஸோ க்ரஸ்ட்னு என்னது, முகடம்னு சொல்லுவாங்க. ஸோ மேல் நோக்கி இருக்குது, இதுவும் மேல் நோக்கி இருக்குது. அப்போ இது ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்குது, கரெக்டாக மீட் ஆகுது பாருங்கள். ஸோ இதில் இருக்கிற ஷேப்பும் இதில் இருக்கிற ட்ரையாங்கிள் ஷேப்பும் இதில் இருக்கிற ட்ரையாங்கிள் இதில் இருக்கிற ட்ரையாங்கிள் இதில் இருக்கிற ட்ரையாங்கிள் இதில் இருக்கிற ட்ரையாங்கிள் அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ் வந்து அந்த வெர்டெக்ஸ் அந்த உச்சி வந்து என்னன்னு சொன்னால் மீட் ஆகுது. அப்போ இந்த ஷேப் யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா இங்கே 2 தான் இருக்குது, ஆனால் இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே வந்து 1 தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து இன்வெர்ட்டடாக இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.